இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுதான். 5 லட்சம் கொடுத்தா ஓனர் ஆகிடலான்னு நினைச்சேன். ஆனா நடந்தது. நான் உங்களை இந்த மாதிரி வேலை செய்ய சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க 5 lakhs மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. 5 lakhsக்காக நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்கீங்க. மீதி 5 lakhs கொடுத்தாதான் நீங்க ஈக்குவல் பார்ட்னரா ஆக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. உங்க ஷேர் இந்த பேலன்ஸ் 5 லட்சத்தை எப்படியாவது கொடுத்து சேவ் பண்ணுங்க கதிர். அந்த 5 லட்சம் பணத்தை நீங்க இன்னும் 1 வாரத்துக்குள்ள ரெடி பண்ணணும். அப்போ இன்னும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இந்த யூனிஃபார்ம் உன்னை விட்டு போகுமா? இந்த யூனிஃபார்ம் நான் என்னைக்குமே வெறுத்தது இல்லை தானா. எந்த வேலையுமே குறைஞ்ச வேலை கிடையாது. கதிர், என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு கவலையே இல்லாத மாதிரி பேசுறல்ல. உன்னை ஒரு ஓனர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பா கதிர்? நம்ம மேல எந்த தப்பும் இல்லை தானா. நம்ம ஏழையாவே இருக்கணும்னு நம்மளை படைச்சிருக்கான்ல, அந்த கடவுளோட தப்பு தான். கடவுளை குத்த சொல்லாத கதிர். நமக்கு கடவுள் நல்ல வழியை தான் காட்டுவாரு. மீதி 5 லட்சம் ரூபாவை கொடுத்தாதான் உன்னால ஓனர் ஆக முடியும்னா அத நம்ம எப்படி ரெடி பண்றது? அதான் நீ நம்புற கடவுளே நல்ல வழி காட்டுவாருன்னு சொல்றல்ல, அவரே காட்டட்டும். வேலை நடக்கிற இடத்துல இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்காத. நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். போதனா போ. என்ன மன்னிச்சிருத்தனா. இப்ப நான் கஷ்டப்பட்டாலும் நல்லா சம்பாதிச்சு உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் உன்னை கண் கலங்காம வச்சு பார்த்துக்கிறது தான். நீ ஓனரா இருக்கேன்னு தான் நான் மனசளவுல சந்தோஷமா இருந்தேன். ஆனா எப்ப நான் உன்னை இந்த கோலத்துல பார்த்தேனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உன்னை ஓனர் ஆக்குறதுக்காகவே நான் பேட்மிண்டன்ல ஜெயிக்கணும். நான் கண்டிப்பா ஜெயிச்சு உன்னை ஓனர் ஆக்குவேன். நான் அயன் பண்ணி கொடுக்கிற சட்டையை போட வச்சு உன்னை ஓனர் சீட்ல உட்கார வைப்பேன். இது என் காதல் மேல சத்தியம்.